அங்காளித்தாயே அருள் புரிவாய். நம்முடைய மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பங்காள பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். அதாவது கடந்த 3ஆம் தேதி நம்மளுக்கு பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் நடைபெற்றது. ஸோ இந்த சந்திர கிரகணத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த சந்திர கிரகணத்தினுடைய கிரகண அனுஷ்டானம், அதாவது 6 மணிலேருந்து 6:45 வரைக்கும் அந்த கிரகணத்தோடைய அனுஷ்டானம் இருந்தது. அதாவது மந்திர ஜபங்கள், கிரகண ஜபங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது நானும் எனக்கு என்னுடன் குரு உபதேசம் வாங்கின சிஷ்யர்கள் சில பேர் இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே மந்திர ஜபங்கள், அந்த கிரகணத்தினுடைய அனுஷ்டான ஜபங்கள், பூஜைகள் செஞ்சு கொண்டிருந்தோம். இந்த பூஜைகள் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லா ஆலயங்கள்லேயும் என்ன மரபு அப்படின்னா, எல்லா மூர்த்தங்கள், அதாவது விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க கிரகண காலங்கள் முடிஞ்ச பிறகு. அதனால் இந்த பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்காக முதல்ல பரிவாரங்களுக்கு, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு விநாயகர்லேருந்து ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய சக்தி பீடத்தில் ஒரு அனுகிரக தேவதையாக அருள் பாலிக்கக்கூடிய சந்தனமாரி அம்மன் கிட்ட போய் பார்க்கும்பொழுது அம்மா மேலேயே நாகத்தினுடைய தோல், அதாவது பெரிய பாம்பு தோல் உரிச்சு போட்டிருந்தது. இது எப்போவுமே அம்மா அருள்வாக்கில் என்ன சொல்லுவாங்க, நான் நாகஸ்வரூபினியாக சிலை மேலே விளையாடுவேன் அப்படின்னு அருள்வாக்கில் அடிக்கடி சொல்லுவாங்க. இது நம்ம அம்மா அருள்வாக்கில் சொன்னாலும் இதை நம்மளுக்கு இன்றைக்கி இது கண்கூடாக இது உண்மை தான் அம்மா சொல்லி இது நம்மளுக்கு இவ்வளோ நாள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு. பொதுவாக ஒரு மாதம் ஒரு மண்டலத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி நம்மளுடைய ஆலயத்தில், அதாவது மூல விக்கிரக அம்மா மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் அந்த படிக்கட்டில் அந்த இடங்களில் சுற்றி எப்போவுமே நாகம் தோல் உரிச்சு போட்டிருக்கோம். அது நிறைய தடவை நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கோம், போஸ்டிங்ஸில் பிக்சராகவே போட்டிருக்கோம். ஆனால் இந்த முறை அம்மாவுடைய விக்கிரகத்து மேலேயே இருந்தது ரொம்பவும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், ரொம்ப பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோவும் என்னுடைய வாய்ஸையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி பதிவிடுறேன். இந்த தோல் உரித்த பாம்போடைய லென்த்து குறைஞ்சபட்சம் 10 அடி இருந்தால் தான் இவ்வளோ பெரிய தோல் உரிக்க முடியும். இதில் அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன அதிசயம் அப்படின்னா, முதல்ல சுமார் 5-5:30 மணிக்கு முன்னாடி தான் நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய பூஜையில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அம்மா கிட்டே போய் அந்த எல்லா விக்கிரகங்களை சரி பண்ணிட்டுனா அந்த புடவைகள் எல்லாம் சரி பண்ணி பூக்கள் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு எல்லா விக்கிரகங்கள் மேலேயும் தர்பை வைப்பாங்க, தர்பை கட்டு வைப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயம். அதனால் எல்லா விக்கிரகங்களுக்கும் தர்பை கட்டு வச்சுட்டு வந்தாங்க. இது சுமார் 5:30 மணிக்கு நடந்தது. 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் தான் அந்த அனுஷ்டானங்களே நாங்கள் பண்ணோம். அப்போது 5:30 மணி முன்னாடி வரைக்கும் அது இல்லை. அதுக்கப்புறம் இருந்தால் அந்த 3/4 மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த நாகம் தோல் உரிச்சிருக்கு. இவ்வளோவுக்கும் அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்கு மேலே அங்கே இருந்தோம். ஸோ எங்களுடைய யாருடைய கண்ணிலையும் படாமல் இது நிகழ்ந்திருக்குங்கிறது முதல் அதிசயம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட கோவில் ஒரு பெரிய அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸு. அதனால் இது அம்மா சந்தனமாரியம்மன் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே இருப்பாங்க. இது எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிகழ்ந்தது ரொம்ப பெரிய அதிசயம். அதுவும் அம்மாவினுடைய மேலேயே அந்த கையிலேருந்து கீழே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆதாரப்பீடம் வரைக்கும் அந்த தோல் உரிச்சு போட்டிருக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. இது தோல் உரிக்கிறது நாகத்தினுடைய சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் அது எங்கே வேணால் உரிச்சிருக்கலாம். அங்கே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் பக்கத்துலலாம் எம்டி லேண்ட் இருக்குது, நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது, அதில் கூட உரிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அம்மாவினுடைய மேலே அதை உரிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அம்மாவினுடைய சக்தியின் வெளிப்பாடாக இதை நினைக்கிறோம். பொதுவாக பௌர்ணமிகளில் நாகம் தோல் உரிக்கும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். சரியாக அன்றைக்கி பௌர்ணமியோடைய கிரகண காலத்தில் இது நிகழ்ந்திருக்கு. இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு நம்ம வேணால் கேலண்டரில் பார்த்துக்கலாம். ஆனால் நாகத்துக்கு யாரும் பௌர்ணமி நம்ம சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஆனால் அது சரியாக அந்த நேரத்தில் பண்ணுதுன்ற பொழுது கலியுகத்தில் எங்கேயோ இறைசக்திகள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதனுடைய மொத்த ஆதாரம்தான் இந்த நிகழ்வு. எங்கு நாகசக்திகள் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே பெண் சக்திகளின் உச்சக்கட்ட சக்தி அங்கே செயல்படுங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு
பெரிய நம்பிக்கை. அதன்படி நம்முடைய சக்தி பீடத்தில் இந்த நிகழ்வு வந்து அம்மாவினுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு அங்கே வந்து அபரிவிதமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெளிவாக காட்டுறதுக்கான ஒரு நிகழ்வாக நான் எடுத்துக்கிறேன். அங்காளி தாயே அருள் புரிவாய்.